இப்போ யாரை பற்றி பார்க்க இருக்கிறோன்னா நாமக்கல் கவிஞர். இவர் தான் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். இவர் வந்து ஒரு தமிழ் அறிஞர், கவிஞர், விடுதலை போராட்ட வீரர் என்ற பன்முகத்தன்மை கொண்டவர். இவருடைய காலம் வந்து கிபி 1888 முதல் 1972 வரை. இவர் வந்து காந்தியடிகளின் கொள்கையால் வந்து ஈர்க்கப்பட்டு காந்தியத்தை பின்பற்றியதால் இவர் வந்து காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுகிறார். அப்புறம் வந்து இம்பார்ட்டண்ட்டான விஷயம் வந்து இவர் வந்து தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர். இவருடைய நூல்கள் வந்து மலைக்கல்லன், நாமக்கல் கவிஞர் பாடல்கள், என் கதை, சங்கொலி. அப்புறம் வந்து இவர் ஃபேமஸான ஒரு பாட்டு பாடியிருக்காரு. கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டு வந்து வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தில் வந்து வழிநடை பாடலாக பாடிட்டு போயிருக்காங்க. அப்புறம் வந்து இவர் வந்து பிறந்த ஊர் வந்து நாமக்கல் மாவட்டம். நாமக்கல் மாவட்டத்தில் குறிப்பாக மோகனூரில் பிறந்திருக்காரு. இவரோட பெற்றோர் வந்து வெங்கட்ராமன், அம்மணி அம்மாள். இவர் வந்து கவிதை போட்டிகளில் வந்து பலவற்றில் பங்கேற்று அதில் நிறையா ப்ரைஸ்லாம் ஜெயிச்சிருக்காரு. அதை வந்து இவரை பாராட்டும் விதமாக நடுவண் அரசு வந்து இவருக்கு பத்மபூஷன் விருது கொடுத்து சிறப்பிச்சிருக்கு. மேலும் வந்து இவர் வந்து முத்தமிழிலும் ஓவியக்கலைகளிலும் வல்லவராக திகழ்ந்திருக்காரு. முத்தமிழ்னா என்னென்னா இயல், இசை, நாடகம். அப்புறம் வந்து இவர் வந்து உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கு பெற்றதுனால சிறை தண்டனையும் வாங்கியிருக்காரு. இவர் வந்து தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து தமிழக சட்டமன்ற மேலவை உறுப்பினராகவும் நியமிக்கப்பட்டிருக்காரு. அப்புறம் வந்து இவரோட ஒரு நாட்டு வாழ்த்து பாட்டு அது வந்து என்னென்னா, இந்திய நாடு என்னுடைய நாடு, என்று தினம் நீ அதை பாடு, சொந்தமில்லாதவர் வந்தவரால் தூங்கி கிடந்தது போனது மாலை, வந்தவர் போனவர் யாரையும் நம்பி வாடின காலங்கள் ஓடின தம்பி, இந்த தினம் முதல் இந்திய நாடு என்னுடைய நாடு என்ற எண்ணத்தை கூடு அப்படின்னு சொல்லி இவர் ஒரு பாடல் பாடியிருக்காரு.